நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. அத நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. ஏய், நீ என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. உன் மேல எனக்கு என்ன கோவம்? நீ இது எதை பத்தியும் நினைக்காம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. உன் லட்சியம் என்னவோ அதை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காத, சரியா? அக்கா, என்னக்கா இதுக்கப்புறம் நாம பார்க்கவே முடியாத மாதிரி பேசுறீங்க? நாளைக்கு நீங்க திரும்ப இங்க வர போறீங்க. நீங்க எங்க கூட தான் இருக்க போறீங்க. நான் என் லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. அதை விட்டுட்டு என்னமோ அங்கேயே பெர்மனண்டா இருக்க போற மாதிரி பேசுறீங்க. என்ன சொல்ற? நான் எப்படி திரும்ப அங்க வர முடியும்? உன் அண்ணன் தான் என்ன கைவிட்டுட்டாரு. அக்கா, அதெல்லாம் எப்பவோ மாறி போச்சு. அண்ணன் நீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஏற்கனவே பாண்டியண்ண வேற அண்ணனை ரொம்பவே திட்டிருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அண்ணன் எங்க கிட்ட பேசும்போது பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாரு. உங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப கில்ட் ஆயிருக்காரு. அதனால அவரு உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு வர போறாரு. ஏய், நீ எதுவும் சும்மா விளையாடாத. அக்கா, நான் விளையாடலக்கா, சீரியஸா தான் சொல்றேன். சித்ரா, என்கிட்ட கூட இந்தோ, சித்ரா சொல்றது உண்மைதான். நாளைக்கு கோயிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு அங்க வரப்போறோம். கர்ணாவும் வேற எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அங்க வரப்போறான். அங்க உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நடந்த எல்லாத்துக்கும் கர்ணா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உங்க சம்மதத்தோட திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறா. இதான் எங்களோட பிளானே. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? கருணா அப்படி சொன்னானா? ஆமா இந்து, அவனே சொன்னான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிமேதான். சரி இந்து, இங்க இவனையும் இப்பதான் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்ச. நீயும் சாப்பிடு. நீங்க 2 பேரும் பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. இன்னைக்கு எங்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது சுயமரியாதை தெரியுதுன்னா அது உன்னாலதான் இந்து. என்ன ஆனாலும் சரி இந்து, உன்னை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால நாளைக்கு நாங்க அங்க வரோம். நீ ரெடியா இருந்துக்கோ. ஏய், என்ன பண்ற? நான் என்ன பண்றேங்கிற? உனக்கு தான் அங்கேருந்து தெரியலையே. எட்டி எட்டி அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்த. நானும் பின்னாடியில இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான் உன் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி மாட்டிடலாம். இது ஓகேயா? மீது ஓகே. ஏய், அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? யாரு மார்க் போடுவா? ஆமா, உனக்கு மார்க் போடுறதுக்கு 10 பேர் வருவாங்க. சரி, புடி. அப்படியே பிடிச்சுக்க. ஆமா, இதையே நாம புடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
நான் சிரிப்பு. ஏய், உனக்கு ஒரு ஆணி அடிக்க தெரியாது. இதுவே ஒரு ஆள் அடிக்க சொன்னா தூக்கி போட்டு மிதிப்ப. ஒரு ஆணிக்கு கையெல்லாம் நடுங்குது. ஆமாங்க மேடம், எனக்கு ஆள் அடிக்க தான் தெரியும். இந்த ஆணி எலி பாம்பெல்லாம் அடிக்க தெரியாது. எங்க நீ அடி பார்ப்போம். ஆணி அடிக்கிறதெல்லாம் பெரிய மாற்றா? இப்ப பாரு. இல்ல இது எதுக்கு? ம். போ போ போ. ம். அக்கா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டே இருக்கேன் ஜெயந்தி. நீ கர்ணா கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. கர்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான். ஆ, நம்மள நேரா பாண்டி வீட்டுக்கே வர சொல்லியிருக்கான். ஆ, இப்ப நம்ம பிளான் என்ன? அக்கா வேற ஒண்ணுமே இல்லக்கா. மாமா கிட்ட நாம வழக்கமா போற அம்மன் கோவில்ல இன்னைக்கு விசேஷ பூஜை இருக்கு, அத நாங்க எல்லாரும் அட்டென்ட் பண்ண போறோம்னு சொல்லிட வேண்டியதா? ஏய் சித்ரா, என்னாச்சு உனக்கு? நான் வந்ததுல இருந்து எது யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க? என்ன? இல்ல சித்தி, நாம ஏற்கனவே இந்து அக்கா கிட்ட பேசிட்டோம். நம்ம போற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆ, ஆனா இப்போ கர்ணன் போய் இந்து அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு சம்மதிக்க வச்சுட்டான். நம்ம அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் என்ன சொல்லி திரும்ப இங்க கூட்டிட்டு வர்றது? நானும் நைட் ஃபுல்லா அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே தோணல. என்ன சொன்னாலும் இவங்க ஒத்துக்க போறதில்ல. அதனால கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். வா வாங்க. ம், வா. வா வா